காவிரி நீர் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து தமிழக பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பனுடன் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். காவிரியிலிருந்து நாள்தோறும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பன் ஐயா நம்மிடம் இருக்காங்க. அவங்களோட பேசலாம். சார், இந்த 10 நாட்களுக்கு 15,000 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கும் பொழுது எத்தனை டிஎம்சி நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும் சார்? ஒரு நாளைக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாளைக்கு திறக்கும் பொழுது 1,50,000 கன அடி வரும். 11,000 கன அடி திறந்தால் ஒரு நாளைக்கு அது 1 டிஎம்சிக்கு சமம். இப்பொழுது 1,50,000 கன அடி தண்ணீர் வரும் பொழுது அது ஏறக்குறைய 14 டிஎம்சிக்கு சரியாக இருக்கும். இப்பொழுது மேட்டூர் அணையில் 75 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருக்கிறது. அது 54 டிஎம்சியாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த 14 சேரும் பொழுது ஒரு 68 டிஎம்சி நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது மீதமுள்ள இந்த நாட்களுக்கு குறுவைக்கு ஏறக்குறைய ஒப்பத்தி விடலாம். அது மாத்திரமல்ல, காவிரி வடிநிலப் பகுதியிலே கடந்த ஒரு வாரமாகவே நல்ல மழை பெய்கிறது. அதிலிருந்தும் வரும் மழை நீர் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பி இதை செய்யலாம். ஏற்கனவே நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் தர வேண்டிய தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லி தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் சார். ஆகஸ்ட்டும் முடிஞ்சு விட்டது. 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 80 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் தர வேண்டும். இதுவரை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இதை சேர்த்தனா எவ்வளோ கிடைக்கும் சார்? இதுவரை அவர்கள் 24 டிஎம்சி கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஜூன் மாதம் 10, ஜூலையில் ஒரு 25, ஆகஸ்டில் ஒரு 50 கொடுக்க வேண்டும். 75, 85 வர வேண்டும். அதற்கு பதிலாக இப்பொழுது 14, 15 தான் கொடுக்கிறார்கள். 24 வந்திருக்கிறது. மொத்தமாக சேர்த்தால் ஒரு 40 டிஎம்சி தான் இருக்கும். மொத்தத்தில் 85க்கு பதிலாக 40 டிஎம்சி. இது போதுமான அளவு அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து கொண்டு அங்கே போய் பார்த்து அழுத்தம் கொடுப்பது, அதை லாபியிங் என்று நாம் சொல்லுவோம், அதை கண்டிப்பாக செய்யாமல் உடனடியாக எதுவும் கிடைக்காது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கவே செய்கிறது. இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பினுடைய இதை நம்முடைய அரசியலில் வெளியிட்ட பிற்பாடு 3 மாதங்களுக்குள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்க வேண்டும். காவிரி ஒழுங்காற்று குழுவையும் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் 8 ஆண்டுகளாக இவர்கள் செய்யாமல் காலங்கெடுத்துக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சட்டப்படி, நம்முடைய இந்திய அரசியல் சட்டப்படி இந்த மத்திய அரசு நடக்கவில்லை. அதற்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும்.